நான் யாத்திரை கண்டே எதிரில வந்து பேசுறாங்க. நான் யாத்திரை கண்டே 14 லோகமும் மேலே 7 லோகம் கீழே 7 லோகம் 14 லோகத்தையும் ஒரு நொடியில வள வரும்படியான திருலோக சஞ்சாரி நாரத மகா முனிவர் நாரத பிரம்மச்சாரி. இவனுக்கெல்லாம் மரியாதை. நாரதம் இப்ப தெருவுக்கு 4 நாரதம் உண்டாயிட்டான். தெருவுக்கு 4 நாரதம் யாரு தெரியுமா? அதாவது ஊர்ல தண்டோரை போட்டு பஞ்சாயத்து கூட்டுவாங்க, கோயிலுக்கு திறனா போடணும். அந்த ஆம்பளை நாரதம் யாரு? 3 வருஷமா கோயிலுக்கே வரி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நாரதம். எல்லாம் போய் கும்பலா உட்காந்துருப்பாங்க. இந்த நாட்டார் பெருமனுஷன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்கு, அதுக்கு பின்னால உட்காந்துருக்கும். இந்த 3 வருஷமா வரி கொடுக்காத நாரதம் அவனுக்கு பின்னால போய் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு என்ன சொல்லுவான்? ஊர்ல என்னடா திருநாக்கரனான்னு பேசிக்கிறானுவன். 3 கணக்கு எவனும் காட்டல. என்னடா திருநா போடுறானுவன். இவன் தான் 3 வருஷமா வரி குடிக்கல. 3 கணக்கு சும்மா இருக்க மாட்டான். இந்த புள்ளிகளை கிளப்பி விடுவான். என்ன தம்பி, இந்த நாட்டார் வேலையை பார்த்து ஒரு ஆடல் பாடல், ஒரு கரகாட்டம், ஒரு பாட்டு கச்சேரி வைக்க கூடாது. இந்த வயசான நாட்டார் வேலை பார்த்து தெருக்கூத்து வச்சு தெரு பூரா மூந்தர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த புள்ளியை எழுந்திரிக்கும். பழைய நாட்டார மாத்தி நாங்க தான் நாட்டாரு. இது போய் வரி கேட்டாங்க. ஒரே ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு கோயிலுக்கே திருநாள் நடக்காது. இவன் தான் அந்த 3 வருஷம் வரி கொடுக்காத பொம்நாட்டு நாரதன் தெரியுமா? ஆமா, பொம்நாட்டு நாரதன் தெரியுமா? ஐயோ, ஆமல நாரதன் கிட்ட தப்பிக்கலாம். பொம்நாட்டு நாரதனுக்கு அண்ணன் தம்பி 4 பேரு ஒத்துமையா இருப்பான். ஒரே வாசப்படியால வருவான் 4 பேர். இவன் புள்ளி அவன் தூக்கும், அவன் புள்ளி இவன் தூக்கும், அவன் கொண்டாடி இவன் வச்சிருப்பான். சோறு பாட சொல்லுவான், சாப்பிடுவான். ஆனா இதை எதிர்விட்ட நாரதன் ஒருத்தி பாத்துக்கிட்டே இருப்பான். இவருக்கு தேவையை கொண்ட அந்த பொம்நாட்டு நாரதனுக்கு பேரம் பேச்சு எடுத்த உடனே மந்தாருக்கு கொண்ட அது ஒரு டேப் துணியால கட்டிக்கிட்டு பைப்புக்கு ஒரு தண்ணி போடலாம். இந்த பெரிய குடும்பத்துல 4 பேர் ஆன தம்பி இல்ல, நன்னும் கொண்டாட்டி 20 குடத்தை எடுத்தாந்து தண்ணியை புடிச்சு வைக்கும். இது அப்படியே நிக்கும். 20 குடத்தை புடிச்சு வச்சுட்டு ஒரு குடத்தை தூக்கும். இது கொண்டு பள்ளியா பட்டுன்னு வச்சுட்டு யாரு வந்து அடி பசுமாடாட்ட வீட்டுக்கு வந்தா ஓடா இந்த பெரிய மொண்டாட்டி கூட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு சூத்தா அரைக்கி காட்டுறான். சின்ன மொண்டாட்டி பைய எடுத்து மாட்டிக்கிட்டு டவுன் டவுனா போடுறான். யாரு பார்த்த புள்ளையோ புள்ள ஓடா செஞ்சுட்டு தட்டுவான். 19 குடமும் பைப்பு கிட்டாரு. ஒரு குடத்தை கொண்டு உள்ள வச்சுட்டு கெட்டிமா பெட்டில படுத்துடும். 11 மணி ஆயிடும். அதாவது அங்க இருந்து நானும் ஓடியாருவான். தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும் கோயில வந்து பார்த்தா இது பெட்டில படுத்துருக்கோம். நம்மள உடம்பா செல்ல பண்ருட்டி போய் ஊசி போட்டு வரும். அங்க பிரிச்சுன்னா இங்க இருப்பான். எங்க அம்மா வீட்டுக்கு போன பொம்நாட்டு நாட்டம் பண்ண வேலை தாய் தோப்பச்சு. அதாவது நல்லா ஒரே வாசப்படியாலும் 5 பேர் வருவோம். இந்த நெல்லா இருக்க வீட்டுல 4 இடத்துல அருகால் வச்சிருவோம். இந்த பொம்நாட்டு வீட்டுல தாய் தோப்பம் சாவாதந்த செத்தா 5 இடத்துல கரிமேதி வச்சிருவோம். இந்த பொம்நாட்டு எந்த இடத்தை சேர்ந்த அந்த நாரதம் கிடையாது. நான் இந்த யமலோகமால போயிட்டு வரேன். எம்மலோகம் போனீங்க? எங்க பாட்டிய பாத்தியா? உங்க பாட்டியா? உங்க பாட்டியாட்ட பாட்டி கோடான கோடி பாட்டி இருக்கிறாங்க. உங்க பாட்டி பேர் என்ன பேரு? எங்க பாட்டி சிவப்பு புடவை கட்டிட்டு இருந்தாங்களா? ஓ, சிவப்பு புடவை கட்டிட்டு ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. சாவுக்குள்ள அவங்க தாய் வீட்டுல போட்ட கோடி அது. ஓஹோ, அதுவா? அந்த புடவையோட தான் போனாங்க. பாட்டி பாத்தியா? பாட்டி பார்த்தேன். உங்க பாட்டி பேரு? எங்க பாட்டி பேரு பருப்பு ஊறணும். பருப்பு என்ன பேரு? பருப்பு ஊறணும். பருப்பு ஊறணும்டாத யாரா நாட்டக்கல்ல போட்டு இப்படி வந்தா பருப்பு ஊறணும். பருப்பு ஊறணும். பருப்பு ஊறணும். சார் நான் ஏதோ ஒரு ஊர்ல விடு. எங்க பாட்டி எப்படா செத்தாங்க? எங்க நவரது வழி நம்ம அம்மா பார்த்த மாதிரிதாங்க. என்ன செஞ்சாங்க? சின்ன வயசுல இந்த நெல்லுபடியா வளர்த்தேன்னு இப்ப நான் 15 ஜமால கட்டிக்கார ஆடுறேன். ஒரு நாள் கூத்தாட்டி போனேன். என்ன பையா முருகா வச்சு பூரா கூத்தாடி 1700 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்.
ஒரு நெல்லுந்த பொழுத வாங்கிட்டு வந்து கொடுத்தனா வாங்கி கொடுக்கலாதா? உனக்கு பாலெல்லாம் கொடுத்து வளர்த்தா படுபாவி. உங்க பாட்டி பால் கொடுத்தாங்க? ஆமா. பாட்டி பால் வந்துச்சா? எங்க அம்மா கடாய்ச்சிட்டு பள்ளிக்கு போடுவாங்க. நான் எப்ப அழுவுறணும் பழப்பை எடுத்து என் வாயில வச்சிரும். நான் சப்பிக்கிட்டே தூங்கிடும். சரிதான். இப்படி எல்லாம் வளர்த்தான். இன்னைக்கு ஆளு மூலமா போட்டான் போயிட்டா. அம்மா சம்பாதிக்கிறேன் ஒரு நெல்லுந்த பொழுத வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் தான். சரிதான். கிளம்புண்டா அன்னைக்கு உளுந்தூர் பேட்டை போய் இறங்கணும் ஒண்ணு வந்தாலும் காலையில பார்த்தா ஒரு கடையில திறக்கணும். ஒரு டீ கடை திறந்தது. கண்ணாடி உள்ள வச்சிருந்தோம் போண்டா எல்லாம் உண்டை உண்டியா இருந்தது. நான் அது ஒரு நாளை வாங்கிட்டு போய் எங்க கேள்வி திண்ணையில உட்கார்ந்து இருந்தது. அப்படியே போட்டது என்ன சொல்லி போட்டேன் தின்னு ஒழி அப்படின்னு போட்டு பையன் கொண்டு உள்ள மாட்டு வெளியே போயிட்டு குளிச்சுட்டு வரேன். அப்படியே சாந்திக்கிட்டு உட்காந்துருக்கு செவுத்துல. என் கேள்விக்கு பள்ளி இல்ல. அது மைதா உண்ட. அவன் 3 மாசமா கண்ணாடி உள்ள வச்சிருந்திருக்கான். இது எடுத்து போட்டது பாரு புள்ளி போல வெளியே வந்து அப்படியே தோட்டல எங்க பாட்டி போட்டாங்க. பாட்டி நிமிந்துச்சு. அப்படியே அதுல இருந்து எங்க பாட்டி நடப்பாங்க இருக்கு ஊட்டமான சாப்பிட பிடிக்கல. ஐயோ பாட்டி எப்ப வர மாட்டேன். நீ அழுவாத உனக்கு மட்டும் தான் பாசம் இருக்குதா? உங்க பாட்டிக்கு அக்கறை இல்லையா? என்ன பத்தி கேட்டாங்களா? என்ன கேக்குறாங்க? நாரதா நீ பூர்வகம் போறியா? எங்க பேர முருகன் பழனி வெளிச்சம் நாடகம் கட்டிக்கார ஆடுறான். நீ போன என்னால மறக்க முடியல. என் பேரன மறந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்க முடியல. நீ மறுபடியும் எவ்வளவு வருவல்ல ஐயோட கூட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உங்க பாட்டி. எங்க எவ்வளவுக்கு அந்த தேவடைய கடந்த கையே பிரியும். பேச்ச பேச அவ வந்து வேண்டாம் என்ன பாத்துட்டு போட்டோம். என்ன எவ்வளவு எனக்கு தெரியும்டா. எவ்வளவுக்கு போறதுக்கு வாங்கி எனக்கு தெரியும். நீ போற மாதிரி தான் சொல்லு. எவ்வளவுக்கு உடனே போகணும். எப்படி போவா? இந்த ஊர்ல போய் எந்த ஊர்ல முருங்க மரக்குன்னு பாரு. நுனி கலையில ஏறி கீரை ஓடி உடனே எவ்வளவு தெரியும். சரிங்க. ஆயிரம் இருந்தாலும் பின்வார்த்தை பார்க்கட்டும். சிசியா நான் நாரதான்னு சொன்னேன். நான் எந்த நாரதன்? எந்த நாரதன் இது தெரியாது உனக்கு? பயன்வேலி சமையல் ஆடுற நாரதான். அது கிடையாதுடா. நீ பிறந்திருக்கிறிய நீ யாராருக்கு பிறந்த? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா பக்கம். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு ஒட்டி அறுத்துருவாங்க. ஒழுங்கா சொல்லு சிசியா. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பிறக்காது. அப்புறம் நீ எப்படி பிறந்த? சிசியா நான் அந்த நாரதம் கிடையாது. நான் தேவரிஷி. தேவரிஷி திருஞானி. இந்த தேவரிஷி பிறந்த ரகசியம் கேட்கணும். சொல்லணும். நான் சொல்லணும்னா எப்படி கேட்கணும்? எப்படி? அடக்க ஒடக்கமா இருக்கணும். கப்பு சுப்புன்னு இருக்கணும். நான் எப்படி போறதுன்னு கேளு. சொல்லுங்க சிசியா. கை கட்டுறா. கட்டிட்டா வாய் ஓட்டலாம். சிசியா நான் எப்படி பிறந்தேன்? வாய் பேசலாம். வாய் பேசலாம். சிசியா எனக்கு எத்தனை அப்பான்னு கேளு. இல்ல அடக்க உடக்கமே கேளு. சிசியா நான் எந்த நாரதன் தெரியுமா? எந்த நாரதன்? எனக்கு முன்னே சொன்னீங்க ஒரே அப்பா ஒரே அம்மா. என்ன கேளு எத்தனை அப்பா அம்மா? உனக்கு எத்தனை அப்பா அம்மா? என் அப்பா வகையில எத்தனை பேரு? உனக்கு எத்தனை அப்பா? எனக்கு 3 அப்பா. அம்மா சாமாத்தியக்காரா? 3 அப்பா போட்ட வேலை செய்யறா? எனக்கு அப்பா மட்டும் 3 இல்லடா. எனக்கு அம்மாவும் 3 அம்மா. என்னடா இது பம்பா இருக்கு? 3 மாசம் ஒரு தாய் வகுத்துல இருந்தியா? அப்படி கிடையாது. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? தேவலோகத்துல ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு முறை தெய்வ சபை கூடுவது வழக்கம். கண்ணே அப்படி தெய்வ சபை கூடினால் அங்க யார் வருவாங்க? 30 கோடி தேவர்கள், 42,000 ரிஷிமக்கள், வசிஷ்டர், வான்னர், கிண்ணர், கிம்புடர், அஷ்டதிக்கு பாலகர், வித்யாதரர், நவனிச பாலகர் எல்லாரும் வந்திருப்பாங்க. அத்தனை பேரும் வருவாங்க. வருகின்ற போது கண்ணே தேவலோகத்துல சபையாகப்பட்டது கூடினால் அந்த சபையை அலங்காரம் செய்வதற்காகவே தேவலோகத்தில் இருக்கும்படி நாட்டிய பெண்கள் 4 பேர் இருக்கிறார்கள். யாராரு? ரம்பை, ஊர்வசி, மேனகை, துலோதமை சொல்லப்படுகிற 4 பெண்களை விடுத்து சபையை அலங்காரம் செய்வாங்க. அப்படி அலங்காரம் செய்யப்பட்ட போது தேவர்கள் அத்தனை பேரும் சபை கூடி விட்டார்கள். அத்தனை பேர் வந்து விட்டார். அதுல ஒரு ஆள் மட்டும் வரல. முக்கியமானவர் யாரு தெரியுமா? இந்த வாயு பகவான் வரவில்லை. வாயு பகவான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அந்த வாயு பகவான் உடனே என்ன நினைக்கிறாரு? அடடா தேவர்கள் அத்தனை பேரும் தெய்வ சபை போய்விட்டார்கள். நாம போகலை என்றால் தேவர்கள் யாராயில் சாபத்தை கொடுத்து விடுவார்கள். சாபத்துக்கு ஆளாகி விடுவோம். அப்படி என்று வேக வேகமா வருகின்றார். வேக வேகமா ஓடி வருகிறார். இந்த காத்தாகப்பட்டது வேகமா வருகவா அங்க நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஊர்வசியுடைய மாராப்பு துணி விளங்கினது. மாராப்பு துணி விளங்கியது. இந்த மார்பதக விளங்கிற உடனே இந்த அலங்கோலத்தை
இந்த அலங்கோலத்தை யார் பாக்குறாங்க? யாரு? சத்தியலோகாதிபதி பிரம்மதேவன் இந்த அலங்கோலத்தை பார்த்து பார்க்கிறார். உடனே ஊர்வசி கண்டுபிடித்தார். எப்படி? பிரம்மதேவன் நம்ம அலங்கோலத்தை பார்த்து கண்டுபிடித்தார். இதற்கு மேல நம்மளை விடுவது கிடையாது, இருக்கக்கூடாது. சபையை விட்டு வெளியே போலாம். போக வேண்டும். அப்படி சபையை விட்டு வெளியேறினார். உடனே பிரம்மதேவன் என்ன நினைக்கிறாரு? எப்படியாக இவ்வளவு அழகா இருக்கிற ஊர்வசி, இந்த ஊர்வசி இடத்துல இன்னைக்கு சேர்ந்தே ஆகணும், சேர்த்தே வேண்டும். இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு பிரம்மதேவன் ஊர்வசியை தொடுத்து கொண்டு வருகிறார். ஓடுகிறாள் ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஊர்வசி. ஓடின போது பிரம்மதேவனிடத்துல இருந்து தப்பிக்க வேண்டும். ஒரு வீட்டாண்டா 4 கழுதை கட்டி, 4 கழுதை கட்டி இருந்தது. அந்த கழுதையாண்ட போய் நின்னு இந்த கழுதை உருவம் எடுத்து இந்த கழுதையோட கழுதை சேர்ந்து நின்னுட்டா இந்த கழுதை தான் நின்னுக்குதுன்னு பிரம்மதேவன் போயிடுவான். அப்படி என்று என்ன பண்றா ஊர்வசி? உடனே ஊர்வசி என்ன செய்கிறா? கலதை வடிவம் எடுத்து அந்த கலதையோட கலதை போய் நின்னுட்டாங்க. கழுதையோட கழுதையா போய் நின்னுட்டாங்க. உடனே பிரம்மதேவராகப்பட்டவர் ஓடி வந்த ஊர்வசியை காணவில்லை. அப்படி என்று ஞானத்திலே அறிந்து பார்த்தார். ஞானத்திலே அறிந்து பார்த்தார் ஊர்வசியாகப்பட்டவர் பெண் கலதையாக அவதாரத்தில் இருக்கிறார். உடனே பிரம்மதேவன் பார்த்தார் ஆண் கலதை வடிவம் எடுத்து கண்ணு அந்த பெண் கலந்த ஊர்வசி இருந்தார இந்த கலதையோட கலதை ஒன்னா சேர்த்து ரிஷி பிண்ட ராவு தங்காவன் வடைக்கு கண்ணி அங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அழகாக. அந்த ஆண் குழந்தை யார் தெரியுமா? அந்த குழந்தை தான் நானு. கழுதைக்கு போறத கழுதா? கைதா கழுதைக்கு போறத கழுதா? கழுதைக்கு போறத அப்புறம் என்னாச்சு? அந்த கழுதை ஆண் குழந்தை பிறந்துச்சா? அது எங்க பிறந்துச்சு? எதனால பிறந்துச்சு?